ஆண்டி ஏமா இப்படி நல்ல நாள் அதுவுமா அழுதுட்டு இருக்கீங்க? விதியை நினைச்சு அழறேங்க. என் பொண்ணு என்னை இப்படி ஏமாத்துவா நினைக்கவே இல்ல. சீதாவையும் அருணையும் நம்ம முழுசா தப்பு சொல்ல முடியாது. முன்னாடியே நம்ம எல்லாரும் சம்மதிச்சிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது. சரி, இந்த நேரத்துல அத பேசி எதுவுமே ஆக போறது இல்ல. முதல்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம். எங்க மாப்பிள்ளை இல்லாம அது மட்டும் நடக்காதுங்க. இப்படி சொன்னீங்கன்னா எப்படிமா? என்னதான் பண்ண முடியும்? எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, சீதா எங்க? என்ன ஆண்டி, சீதா எங்க போனா? சத்யா, சீதா எங்க? சீதாவும் அக்காவும் மாமாவை தேடி போயிருக்காங்க. நீ ஃபோன் பண்ணி எடுக்காம இருந்ததே இல்லைப்பா. இப்போ அவர் பண்ணி எடுக்க விடாம பண்ணிட்டாங்க. என்னை மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிருப்பா. தம்பி, எனக்கு ஒரு விஷயம் புரியலப்பா. உனக்கு ஒரு விஷயம்தான் புரியல, எனக்கு எதுவுமே புரியல. அது இல்லப்பா, 3 கிளாஸ்ல ஊத்தி குடிக்கிறியா, எதுக்குப்பா? அதுவா, இது என் பொண்டாட்டி என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டா. இது அந்த ஃப்ராட் அருண். இது அசிங்கப்பட்டவன், அதாவது நான். ஓ, புரியுதுப்பா. என்ன புரியுது? இது உன் பொண்டாட்டி, இது எவனோ அருணுன்னு சொன்ன. இது அசிங்கப்பட்ட நீ. இது கூட புரியாதா? உன் பொண்டாட்டி இந்த அருணோட ஓடி போயிருச்சு, அதுல நீ அசிங்கப்பட்டுட்ட. சரியா? என்னப்பா அது? பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசுன குடல் உருவிடுவேன். ஏப்பா, நீ தானப்பா சொன்ன இது உன் பொண்டாட்டி, இது அருண், இது நீ அசிங்கப்பட்டவன். அது வேற. என் பொண்டாட்டி தங்கம் தெரியுமா? இந்த கண்ணகி கதையெல்லாம் கேட்டிருக்கிறியா? அதுக்கு மேலடா நெருப்பு. அவங்கள பத்தி தப்பா பேசுன உன்னை சாவிச்சு. சிஸ்டர், சிஸ்டர், நீங்க வராதீங்க. நான் உள்ள பேசி கூட்டு வந்தேன், நீங்க வராதீங்க. இல்லண்ணே, அவர் இல்லாம நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். சிஸ்டர், என்னடா லேடிஸ்ல வராங்க? மாமா, என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். நீங்க இல்லாம அது நடக்க கூடாது மாமா. அதான் எனக்கு நடத்திட்டீங்களே. அன்னைக்கு தெரியல மாமா முக்கியம். என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது தப்புதான் மாமா. ஐயோ, நீ ஏமா மன்னிப்பு கேக்குற? நீ என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணதெல்லாம் நான் தான். இது நம்ம குடும்பம், நம்ம சீதா, நம்ம சொன்னா கேட்கணும், கேனா போய் மாதிரி நினைச்சேன் பாரியா? ஏன் தப்பு தான். நீ வேணா நான் மன்னிச்சிருமா. என்ன மாமா இது? மாமா மாமா ப்ளீஸ் மாமா. ஏவா, பொண்ணு கல்யாண காலத்துல இருக்குது, வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்குத. நீதான் மாப்பிள்ளையா? தாலி கட்டாம குடிக்க வேண்டிய. டேய், யோ, ஏயா இருக்கிற பிரச்சனை நீ வேற உட்கார்ந்து குடியா பேசாம. முத்து, ஏன்டா இப்படி பண்ற? நான் எதுவும் பண்ணலடா.
பாவம் கல்யாண மாப்பிள்ள வெயிட் பண்ணுவாரு. கூட்டு போ, கூட்டு போ. டேய் இப்ப ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ பேசாத. எதுக்கு வந்த? உங்களை கூட்டிட்டு போகதான். வாங்க போலாம். நான் எதுக்கு வரணும்? முதல்ல கல்யாணம் நடத்தி வச்சப்ப என்ன கூப்பிட்டியா? நீயா கூட்டு போய் தானே பண்ணி வச்ச. அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நீ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சல. செல்வம், முருகனுக்கு ஒரு வேலையை ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போனேன்டா. அன்னைக்கு தாண்டா எவ்வளோ அங்கே இருந்தா. அந்த அருணும் அங்கே இருந்தான். ஆனால் எனக்கு எதுவுமே தோணாம போச்சு. ஏன் ஏன் ஏன்னா என் பொண்டாட்டி என்னை ஏமாத்த மாட்டான்னு நினைச்சேன். தரமான சம்பவமா பண்ணிட்டமா நீ. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. எங்க கூட வாங்க. நீங்க வராம இவ கல்யாணம் நடக்காது. அதான் ஆயிடுச்சு. இது சும்மா ஊருக்காக பண்றதுதானே. நான் எதுக்குங்க? போங்க போங்க. ப்ளீஸ் மாமா வாங்க மாமா. நான் எங்கேயும் வரமாட்டேன். வரமாட்டீங்கல்ல? மாட்டேன். சாரியா, இங்கேயே டேரா போடுதுங்க. சிஸ்டர் என்னம்மா நீங்க இங்க ஏமா? என்ன இது? இவர் வர்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நாங்க